பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழ் இவ்வாறான மீலாதுனுடைய விழாக்கள் சம்பந்தமாக சுமார் இஸ்லாமிய ஃபத்வாக்கள் வழங்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளில் 18 நாட்டுக்கு மேற்பட்ட மிக பெரும் அறிஞர்களை கொண்ட ஃபத்வா குழுக்கள் அனைத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மீலாது கொண்டாடப்பட வேண்டும். அதில் இறை வசனங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சரித்திரங்கள், சரிதைகள் கூறப்படுவது மார்க்கத்துக்கு உட்பட்டது என்று தெளிவாக ஃபத்வா வழங்கி இருக்கிறார். யார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது உண்மையான முஹப்பத் இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்களுடைய உரைகளையோ அல்லது அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளையோ நாம் கேட்பதை முற்றுமுழுதாக தவிர்ப்பது நன்று. ஏனென்றால் நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முஹப்பத் 100% இருந்தாலும் இவ்வாறான செல்லக்கூடியவர்களுடைய நயவஞ்சக கருத்து என் உள்ளத்தில் ஒரு இடத்தில் பிடித்து அது எப்பயாவது ஷைத்தான் போட்டு அதை குழப்பி தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما بنعمة ربك فحدث. وقال أيضا: لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم إلى آخر الآية. وقال نبينا محمد صلى الله عليه وسلم عن أبي قتادة رضي الله تعالى عنه: سئل رسول الله صلى الله عليه وسلم عن صوم الاثنين فقال فيه ولدت وفيه أنزل عليه. رواه مسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما وارزقني فهما. ربي تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்திற்கு ஒரு அருட்கொடையாக வந்துதித்த எமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அவர்களது பரிசுத்த குடும்பத்தினர்கள், உத்தம தோழர்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்பற்றி வாழக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும். நாம் புனிதம் நிறைந்த முஃமின்களின் உள்ளத்திற்கு பெரும் ஆனந்தம் தரக்கூடிய, மகிழ்வு தரக்கூடிய ஒரு உன்னதமான மாதம் எமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகத்திற்கு அவதரித்த புனிதமான ரபீஉல் அவ்வல் மாதத்திலே நாம் வீற்றிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்து இயற்றப்பட்ட சுபஹான மௌலிதுடைய மஜ்லிஸை முடித்துவிட்டு நாம் இப்போது சில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உபன்யாசங்கள், அவர்களது வாழ்வு எவ்வாறு இருந்தது, இவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் சம்பந்தப்பட்ட விடயங்களை நாம் தொடர்ச்சியாக இந்த சபையில் 7 நாட்களாக கேட்டு வந்திருக்கிறோம். இன்றைய தினம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மீலாதை, அவர்களது பிறந்த தினத்தை இவ்வாறு கொண்டாடுவதை பற்றி அல் குர்ஆனுடைய, அல் ஹதீஸினுடைய, அதே போன்று இமாம்களான பெருமக்கள், அறிஞர்கள் எவ்வாறான கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள்
என்பதை பற்றி சில விடயங்களை நாம் இவ்விடத்தில் பார்க்கலாம். நாம் இஸ்லாமிய வரலாற்றின் நெடுகில் பார்க்கலாம், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த காலத்தில் எவ்விதம் என்ன விடயங்கள் குறையாக காணப்படுகின்றதோ அதை சஹாபாக்களாக இருக்கலாம், தாபிஈன்களாக இருக்கலாம், தபஅ தாபிஈன்களாக இருக்கலாம், இந்த ஈமானை இஸ்லாத்தை பரிபூர்ணப்படுத்தக்கூடிய விடயங்களை காலத்திற்கு காலம் செய்து வந்தார். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்தில் அல் குர்ஆன் நூலுருவாக்கப்பட்டிருக்கவில்லை, அல் குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வையகத்தை விட்டு மறைந்ததற்கு பின்னால் அமீருல் முஃமினீன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கூறுவார்கள், நாம் குர்ஆனை ஒன்று சேர்த்தால் நல்லதாக இருக்கும். என்றாலும் அமீருல் முஃமினீன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு தயக்கம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்யாத ஒன்றை தான் செய்வதற்கு தயாரில்லை. என்றாலும் சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் அடிக்கடி அந்த விடயத்தை வற்புறுத்தி வந்ததனால் சய்யிதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு உடன்படுகின்றார். அதற்கு பின்னால் தான் அல் குர்ஆன் ஒன்று திரட்டப்படுவதற்குரிய பணிகள் ஆரம்பமாகும். அதற்கு பிற்பாடு அறிவுகள் வாங்குகின்றன. மூத்த அறிஞர்களான சஹாபாக்கள் இஸ்லாமிய சட்டக்கலையாக இருக்கலாம், ஹதீஸ் கலையாக இருக்கலாம், இவ்வாறான கலைகளை தங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கேட்டு அறியக்கூடிய சஹாபாக்களுடைய மறைவு ஏற்படுகின்ற போது இந்த அறிவுகள் எல்லாம் இல்லாமல் போய்விடும் என்கின்ற பயம் ஏற்படுகின்ற போது இல்முகள் எல்லாம் கிதாபு வடிவில் கோர்வை செய்யப்படுகின்றன. நாம் படிக்கக்கூடிய எந்த ஒரு ஹதீஸ் கலையினுடைய கிரந்தங்களாக இருக்கலாம், அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்தில் நூலுருவாக்கப்பட்டு அதை ஒவ்வொரு பாடங்களாக ஒவ்வொரு தொகுதிகளாக பிரிக்கப்படவில்லை. இவ்வாறு காலங்கள் செல்ல செல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மாண்பு, அகமியம் இவைகள் மக்களுடைய உள்ளத்தில் குறைய ஆரம்பிக்கின்றது. இதில் குறைபாடு ஏற்படுகின்ற போதுதான் இவ்வாறான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மாண்புகளை, மகிமைகளை எடுத்தியம்பக்கூடிய சபைகளினுடைய இவ்வாறான விழாக்களுடைய தேவைகள் உணரப்பட்டு அது ஆரம்பிக்கப்படுகின்றன. அது இல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்திலோ குலஃபாஉர் ராஷிதீன்களான சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்களுடைய காலத்திலெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முஹப்பத்திலோ அவர்களுடைய மாண்பிலோ எந்த விதமான குறைபாடும் இருக்கவில்லை. நாம் சஹாபாக்களுடைய வரலாற்றில் நாம் எல்லோரும் அறிந்தவிட எந்த அளவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சஹாபாக்கள் முஹப்பத் வைத்திருந்தார்கள். தனது பெற்றோர் தன்னை இந்த உலகத்தில் ஈன்றெடுத்த தகப்பன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு எதிரான அணியில் யுத்த காலத்தில் தனக்கு முன்னால் வந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை விட எனக்கு யாரும் பெரியவர்கள் அல்ல, பெருமானாருடைய முஹப்பத், ஈமானுடைய முஹப்பத்து தான் எனக்கு பெரிது, அவர்களை கொள்வதற்கும் தயங்கவில்லை. இவ்வாறான முஹப்பத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முஹப்பத்திலே அந்த சஹாபாக்கள் மேலோங்கி இருந்தார்கள். நம்ம எல்லோருக்கும் தெரியும்,
சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இஸ்லாத்திற்கு முற்பட்ட காலம் எவ்வாறு இருந்தது, இஸ்லாத்தில் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வையகத்தை விட்டு மறைந்த செய்தி பெரும் சஹாபாக்களுக்கு மத்தியில் கவலை அல்லோலம். இந்த சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை எமக்கெல்லாம் நன்றாக தெரியும். யார் ஒருவர் எனது காது கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வையகத்தை விட்டு மறைந்து விட்டார் என்று சொல்வாரோ அவர்களுடைய கழுத்தை நான் எய்து விடுவேன் என்று சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார். ஆக இவ்வாறான விடயங்கள் எமக்கு எடுத்து எம்புகின்றது என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மூத்த சஹாபாக்கள் குலஃபாஉர் ராஷிதீன்கள் இவர்களுக்கு இருந்த பிரச்சினை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முஹப்பத்தை கூட்டக்கூடிய வைபவங்கள் நிகழ்வுகளை ஏற்படுத்த வேண்டும், இவ்வாறான விடயங்களை செய்ய வேண்டும் என்ற சவால்கள் அவர்களுக்கு இருக்கவில்லை. அவர்களுக்கு காணப்பட்ட பெரும் சவால் முனாஃபிக்குகளால் ஏற்படுத்தப்பட்ட சவால், இஸ்லாத்தை விட்டு மக்களை குஃப்ரியத்தின்பால் கொண்டு சேர்க்கக்கூடிய விடயங்களை அவர்கள் செய்தார்கள். அதற்கு எதிராக எவ்வாறான போராட்டங்களை செய்ய வேண்டும் என்ற தேவை இருந்ததனால் அதற்குரிய வழிகளை செய்தார். நான் ஏன் இதை கூறுகின்றேன் என்றால், இன்று பலர் நம்மிடத்தில் ஒரு எமது மனதை குழப்புவதற்கு முன்வைக்கக்கூடிய ஒரு வாதங்களில் ஒன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இவ்வாறான மாண்புகள், அவர்களுடைய பாசத்தை பற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தார்களா, சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தார்களா, இவ்வாறான வினாக்கள் தொடுக்கப்படுகின்றன. ஆகவே அவர்களுடைய காலத்தில் அவர்களுக்கு இருந்த சவால் வேறது, அதற்குரிய விடயங்களை செய்தார். காலப்போக்கில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாண்பு மகிமை குறைகின்ற போது பின்வந்த தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்களினால் தான் இவ்வாறான நிகழ்வுகளாக இவ்வாறான கொண்டாட்டங்களாக உருவாக்கப்பட்டது. அவ்வாறில்லாமல் இறைவன் அவனது திருமறையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மாண்பு மகத்துவம், குர்ஆன் ஒன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி உண்டானது, அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய கட்டளை இதை கூறுங்கள். இந்த ரெண்டை தவிர குர்ஆனில் எதுவும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடும்போது குறிப்பிடுவான், வ அம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ், இறைவன் உங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை பற்றி அதை எடுத்து எம்புங்கள். ஃபஹத்திஸ், அதை பிறருக்கு சொல்லி காட்டுங்கள். இந்த ஃபஹத்திஸ் என்பது இது ஒரு கட்டளை. அல்லாஹு தஆலா செய்திருக்கக்கூடிய நிஅமத் என்கின்ற போது மனிதனுக்கு வரக்கூடிய சகல விதமான நலவுகளும் நிஅமத். நாம் இன்று ஆயுளோடு இருக்கின்றோம், அது ஒரு நிஅமத். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம் அது நிஅமத். நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று ஒரு நிஅமத். இவ்வாறு பலதை அடுக்கிக் கொண்டு போகலாம். இவ்வாறு குறிப்பிட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் இன்னொரு இடத்தில் குறிப்பிடுவான், லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்கள் மீது பேரருள் செய்து விட்டான், பேருபகாரம் செய்து விட்டான். என்ன பேருபகாரம்? அந்த மனித சமூகத்தில் இருந்தே அவர்களுக்கு ஒரு தூதுவரை அனுப்பியது. இதில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த மின்னத், நிஅமத்தினாலும் அருள் தான், மின்னத்தினாலும் பேரருள். அதாவது நிஅமத்தை யாருக்கும் செய்ய முடியும். நாம் ஒருவருக்கு ஒரு உதவி செய்கின்றோம், அவருக்கு நலவாக அமைகின்றது, நம்மளால் நிஅமத்து செய்யலாம். மின்னத் என்பது
இறைவனால் மாத்திரம்தான் செய்ய முடியும். இறைவன் அன்று யாராலும் செய்ய முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எமக்கு கிடைத்தது பேரருள். இந்த விடயத்தை இறைவனை தவிர யாராலும் எமக்கு வழங்க முடியாது. ஆகவே இறைவன் என்ன குறிப்பிடுகின்றான்? இறைவனுடைய அருளை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். எடுத்து சொல்வது எவ்வாறு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மீலாதில் என்ன செய்கின்றோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பண்புகள் இவ்வாறு இருந்தது, அவர்களுடைய நற்குணங்கள் இவ்வாறு இருந்தது, படைப்புகளுடன் இவ்வாறு இரக்கமாக இருந்தார்கள், அவர்களுடைய பணிவுத்தன்மை இவ்வாறு இருந்தது, அவர்களுடைய கொடை இவ்வாறு இருந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வரலாற்றுடன் சம்பந்தப்பட்ட விடயங்கள் தான் இந்த மீலாது விழாக்களில் எடுத்து எம்பப்படுகிறது. இது அன்றி வேறொன்ற ஒரு விடயமும், மார்க்கத்துக்கு முரணான எந்த ஒரு விடயமும் இவ்வாறான மீலாது விழாவுடைய நடப்பதில்லை. உணவளிப்பது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் விடப்படுகின்ற போது ஐயுல் அமாலி அஃவல் இத்ஆமு தஆம், இவ்வாறான பல நல்ல செயல்களை உள்ளடக்கியதுதான் இந்த மீலாத். இதை இறைவனே அவனது அருள்மறையில் எமக்கு குறிப்பிட்டிருக்கிறது. இன்னொரு இடத்தில் இறைவன் குறிப்பிடுவான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் வகுல்ல நகுஸ்ஸு அலைக மின் அன்பாஇ ருசுலி மா நுஸப்பிது பிஹி ஃபுஆதக். பெருமானை, கண்மணியே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே, நாங்கள் உங்களுக்கு முன் சென்ற ரசூல்மார்களுடைய சரித்திரங்கள், சம்பவங்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சகல விடயங்களையும் நாங்கள் உங்களுக்கு சம்பவமாக குறிப்பிடுவோம். மா நுஸப்பிது பிஹி ஃபுஆதக். இதை கூறுவதனுடைய காரணம், இதை செல்வதனுடைய காரணம், அதன் மூலம் உங்களுடைய உள்ளம் உறுதிப்படுதல், அதன் மூலம் உங்களுடைய உள்ளம் அமைதிப்படுவது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறார். இதை யாருக்கு குறிப்பிடுகின்றான்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு. ஆகவே அடுத்த நபிமார்கள், ஏனைய நபிமார்களுடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற விடயத்தின் மூலம் ஈமான் அதிகரிப்பதற்காக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நம்பிக்கை அதிகரிப்பதற்காக அடுத்த நபிமார்கள், முன் சென்ற சகல நபிமார்களுடைய வரலாற்றை அல்லாஹ் தஆலா எடுத்து எம்புகின்றான் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை, அவர்களுடைய விடயங்களை நாம் எடுத்து இவ்வாறான வினாக்களில் செல்கின்ற போது எமது ஈமானுடைய நிலைப்பாடல், எமது ஈமானுடைய, எமது நம்பிக்கையினுடைய, எமது செயற்பாடுகளில் அதிகம் ஏற்படாதா? இவ்வாறான நிகழ்வின் மூலம் தானே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சகல விடயங்களும் எடுத்து எம்பப்படுகின்றன. அது சுப்ஹான மௌலிதுனுடைய மஜ்லிஸா இருக்கலாம், ஷமாயிலு திர்மிதி, இவ்வாறு பல மௌலிதுகள் அனைத்திலும் என்ன சொல்லப்படுகின்றது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மாண்புகள், மகத்துவம். இந்த மாண்பும் மகத்துவமும் தான் எமது ஈமானை பரிபூர்ணப்படுத்தக்கூடியது. நாம் எல்லோருக்கும் தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிடுவார்கள், அலா லா ஈமான லிமல்லா மஹப்பத்தலஹு. யாருக்கு நேசம் இல்லையோ அவருக்கு ஈமான் கிடையாது. இந்த சபையில், இந்த இடத்தில் இத்தனை பேர் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த சபைக்கு நாம் வருவதற்குரிய காரணம் என்ன? எத்தனையோ வேலை பளுக்கள், எமது சுய தேவைகள், பல விடயங்கள் இருந்தும் நாம் இந்த இடத்தில் ஒன்று கூறுவதற்குரிய காரணம் என்ன? இவ்விடத்தில் நாம் ஒன்று கூறுவதற்குரிய காரணம் ஒன்றே ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நேசத்தை தவிர வேற எதுவும் இல்லை.
வேற எந்த காரணங்களும் எமக்கு இல்லாமல் இல்லை. நாம் யோசித்து பார்த்தால் நமக்கு முஹப்பத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை. அந்த முஹப்பத்துக்காகத்தான் நாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். சஹாபாக்களில் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சஹாபி கொஞ்சம் வித்தியாசமானவங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மகிழ்விக்கக்கூடிய, அதாவது ஜோக் அடித்து சிரிப்பு காட்டக்கூடிய ஒரு சஹாபில உள்ளவங்க தான் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இவங்கட சில செயற்பாடுகளை பார்த்து சில சஹாபாக்கள் யார் சொல்லா இவர் இப்படி இருக்கார் என்று குறைகள் கூறுவாங்க. இன்னும் சிலாக்கள் சபித்ததாகவும் ஹதீஸில் இருக்கின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுக்கு கூறியது ஒரே ஒரு வார்த்தை தான், லா தல்அனுஹு, நீங்க அவரை சபிக்க வேண்டாம். ஃபஇன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அவர் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் உண்மையாக நேசிக்கின்றார். ஆகவே முஹப்பத் இருந்தால் அடுத்த விடயம் எல்லாம் தானாக கிடைக்கும். ஆகவே இந்த சபையினுடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய அவனுடைய தூதருடைய முஹப்பத்தை வலுப்படுத்துவது, கூட்டுவது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுவான், வதக்கிர்ஹும் பி அய்யாமில்லாஹ், அவர்களுக்கு நீங்கள் அல்லாஹ்வுடைய நாட்களை ஞாபகப்படுத்து. இன்று ரபியுல் அவ்வல் மாதம் வந்தால் நம் எல்லோருக்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்து அவர்களுடைய புகழ் மாலையை படிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது அதற்கு மாற்றமானவர்களாக இருக்கலாம். எல்லோருக்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மீலாதாக இருக்கலாம். சகல விடயமும் ஞாபகம் வந்துவிடும். அப்ப அல்லாஹ் கட்டளை இடுகின்றான் அல்லாஹ்வுடைய நாட்கள். அய்யாமுல்லாஹ் என்றால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அடியார்களுக்கு செய்த நிஅமத்துக்கள். இந்த உலகத்தில அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அடியார்களுக்கு செய்த நிஅமத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இவ்வையகத்திற்கு உதிக்க வைத்தது பெருமாறும். அதைவிட ஒரு நிஅமத் கிடையவே கிடையாது. ஏன், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நாங்கள் இவ்வுலகத்தாருக்கு ஒரு அருட்கொடையாகத்தான் நாங்கள் உங்களை அனுப்பியிருக்கின்றோம். ஆகவே இந்த விடயங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மாண்பு, மகத்துவம், அவர்களுடைய பிறந்த தினங்களை நாம் ஞாபகப்படுத்தி மக்களுடைய ஈமானை வலுப்படுத்துவதற்காகத்தான் இந்த நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டு இந்த நிகழ்வுகள் நடந்து வருகின்றன. நாமெல்லாம் வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிறந்த தினத்தை ஞாபகப்படுத்துகின்றோம் என்று கூறலாம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களது பிறந்த தினத்தை ஒவ்வொரு கிழமையும் ஞாபகப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார். ஒவ்வொரு கிழமையும் தான் பிறந்த தினத்தை ஞாபகப்படுத்தக்கூடியவர்களாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருந்தார். முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடராக திங்கட்கிழமைகளில் நோன்பு பிடிப்பார்கள். அப்போது யா ரசூலல்லாஹ், நீங்கள் திங்கட்கிழமையில் வளமையாக நோன்பு நோற்று வருகின்றீர்கள், ஏன் என்று கேட்கப்பட்டது. நம்ம எல்லோருக்கும் தெரியும், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சுன்னத்தான நோன்புகளை பற்றி குறிப்பிடுகின்ற போது அதற்குரிய நன்மைகளை குறிப்பிட்டிருக்கின்றார். அரஃபாவுடைய நோன்பை குறிப்பிட்டு அதற்கு இவ்வாறான நன்மை, ஆஷூரா தாசுஆவுடைய நோன்பை குறிப்பிட்டு அதற்கு இவ்வாறான நன்மை,
பராஅத்தினுடைய நோன்பு அதற்கு இவ்வாறான நன்மை. நன்மைகளை குறிப்பிட்டு தான் நமக்கு அதில் ஆர்வம் ஊட்டியிருக்கின்றார்கள். ஆனால் திங்கட்கிழமையுடைய நோன்பை பற்றி கேட்கின்ற போது நன்மைகளை குறிப்பிடவில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் என்று கேட்கின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஃபீஹி உலித்து, அந்த நாளில் தான் நான் பிறந்தேன். வஃபீஹி உன்ஸில அலைய, அந்த நாளில் தான் எனக்கு நுபுவத் இறக்கப்பட்டது. ஆகவே இந்த நிஅமத்துக்காக, நான் இவ்வையகத்தில் அவதரித்த நிஅமத்துக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக நான் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நோன்பு பிடிக்கின்றேன். ஆகவே இந்த விடயமெல்லாம் நாம் சரியான முறையில் சிந்தித்து பார்க்கின்ற போது பெருமானாருடைய பிறந்த தினத்தை ஞாபகப்படுத்துவதற்கு வேறு எந்த ஒரு செய்தியும் தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். அதிலும் குறிப்பாக நாம் ஒரு விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். யார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது உண்மையான முஹப்பத் இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்களுடைய உரைகளையோ அல்லது அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளையோ நாம் கேட்பதை முற்றுமுழுதாக தவிர்ப்பது நன்று. ஏனென்றால் நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முஹப்பத் 100% இருந்தாலும் இவ்வாறான செல்லக்கூடியவர்களுடைய நயவஞ்சக கருத்து எம் உள்ளத்தில் ஒரு இடத்தில் பிடித்து அது எப்பயாவது ஷைத்தான் போட்டு அதை குழப்பிட்டு இருக்கும். சில வேளை நம்முடைய ஆட்களுக்கும் அதுல சில வேளைகள்ல குழப்பம் வருவது பொதுவாக. இது உலக விதிப்படி ஒருவர் இன்னொருவருடன் கோபம் என்றால் அவரை பற்றி நமக்கு எந்த விதமான தப்பபிப்பிராயம் இருக்காது. அவருடைய கருத்தை நாம் செவிமடுத்து விட்டால் சில வேளை அவரை பற்றி தப்பபிப்பிராயமாக எண்ணுவதற்கும் வாய்ப்புகள் வழிகள் உண்டு. இதற்காக வேண்டி நாம் இவ்வாறானவர்களுடைய கருத்தை கேட்காமல் இருப்பது சிறந்தது. நாம் ஹதீசுகளில் பார்க்கின்ற போது எத்தனையோ இடங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய மாண்புகள் மகத்துவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எடுத்து எம்பியிருக்கின்றார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் வருகின்றார்கள். வருகின்ற போது குறைஷி காபிர்கள் ஏதோ ஒன்று சின்னமாய் கேட்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிம்பரிலே ஏறி கேட்கின்றார்கள், மன் அன, நான் யார்? அப்போது சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்கின்றார்கள், அன முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்துல் முத்தலிப், இன்னல்லாஹ ஹலகல் ஹல்க ஃபஜஅலனி ஃபீ கைரிஹிம். அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல படைப்புகளை படைத்து அதுல மிகச்சிறந்த படைப்பில் என்னை ஆக்கியிருக்கிறான். இவ்வாறு இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பை இறைவன் 2 பிரிவினராக பிரிக்கின்றான். அந்த 2 பிரிவினரில் சிறந்த பிரிவினரில் என்னை ஆக்குகிறான். அதற்கு பின்னால் அந்த பிரிவிலிருந்து சிறந்த கோத்திரத்தில் என்னை ஆக்கினான். நான் இந்த படைப்புகளில் சிறந்த கோத்திரத்தை சேர்ந்தவன், சிறந்த வம்சத்தை சேர்ந்தவன், சிறந்த ஆத்மா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களே புகழ்ந்திருக்கின்றனர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழ் இவ்வாறான மீலாதுனுடைய விழாக்கள் சம்பந்தமாக சுமார் இஸ்லாமிய ஃபத்வாக்கள் வழங்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளில் 18 நாட்டுக்கு மேற்பட்ட மிக பெரும் அறிஞர்களை கொண்ட
ஃபத்வா குழுக்கள் அனைத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மீலாது கொண்டாடப்பட வேண்டும். அதில் இறை வசனங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சரித்திரங்கள், சரிதைகள் கூறப்படுவது மார்க்கத்துக்கு உட்பட்டது என்று தெளிவாக ஃபத்வா வழங்கி இருக்கிறார். ஜாமிஉல் அஸ்ஹராக இருக்கலாம், மிஸ்ராக இருக்கலாம், போன்ற பல நாடுகள், பல அறிஞர்களும் இப்னு ஹஜர் ஹைத்தமி இமாம் அன்னவர்கள் எழுதிய ஒரு நூல் தான் அந்நிஅமத்துல் குப்ரா அலல் ஆலம். அதில் சொல்லுவார்கள், சய்யிதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தியை இப்னு ஹஜர் ஹைத்தமி இமாம் அந்நிஅமத்துல் குப்ரா அலல் ஆலம் என்கிற கிதாபிலே சொல்லுவார்கள். யார் ஒருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மௌலிது ஓதுவதற்காக ஒரு திர்ஹத்தை செலவழிக்கின்றாரோ, கான ரஃபீகி ஃபில் ஜன்னா, சுவனத்தில் அவர் எனது நண்பன் என்று சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கின்றார்கள்? தனது நண்பனாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்ரின் ரஃபீகி ஃபில் ஜன்னா. சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக சொல்லப்படும், யார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மௌலிதினுடைய மஜ்லிஸை கண்ணியப்படுத்துவாரோ அவர் இஸ்லாத்தை உயிர்ப்பித்தவர். சய்யிதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மௌலூதை ஓதுவதற்காக ஒரு திர்ஹம் செலவழிக்கின்றாரோ அவர் பத்ர் யுத்தம், அதே போல ஹுனைன் யுத்தத்தில் கலந்து கொண்டவர் போன்று என்கின்ற செய்திகளை இப்னு ஹஜர் ஹைத்தமி இமாம் அந்நிஅமத்துல் குப்ரா அலல் ஆலம் என்கின்ற கிதாபிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறான விடயங்கள் நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மாண்புகளை, மகிமைகளை நாம் அறிந்து எமது ஈமானை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். இவ்வாறான இந்த எமது ஈமான் பலப்படுவதற்கு நாம் வெறுமனே நூல்களிலோ உபன்யாசங்களை கேட்டோ எமது ஈமானை அதிகரிக்க முடியாது. எமது ஈமான் வலுப்பெற்று நமது செயற்பாடுகள் இறைவனுக்கு பொருத்தமானதாக மாற வேண்டும் என்றால் இறைவனை அறிந்த ஒரு ஷேகுனுடைய தொடர்பு, அவர்களுடைய வழிகாட்டல் இன்றியமையாத ஒன்று. ஏனென்றால் எமது நஃப்சு, நமது உள்ளத்தில் பல படிகள் இருக்கின்றது, பல தடைகள் இருக்கின்றது. முதலாவது, நம் எல்லோருக்கும் உள்ள ஒரு பெரிய ஒரு தடைதான் எந்த ஒரு செயற்பாட்டிலும் நான் எனும் தனம். எந்த ஒரு செயலை செய்தாலும் நாம் சொல்லுவது நான் இவ்வாறு உதவி செய்தேன், அல்லது நான் இவ்வாறான ஒரு உரையாடலை, ஒரு பயானை செய்தேன், நான் எனது கெட்டித்தனத்தினால் இவ்வாறான ஒரு விஷயத்தை செய்தேன் என்பது சர்வசாதாரணமாக எல்லோருடைய வாயிலும் இது வருவது. ஒருபோதும் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் எனும் அகங்காரத்துடன் எந்த ஒன்றையும் செய்ய முடியாது. இறைவன் அதை செய்வதற்கு இலகுபடுத்தி அதை செய்வதற்குரிய தௌஃபீக்கை தரவில்லை என்றால் நான் இந்த இடத்தில் உரையாடவும் முடியாது, நான் பேசக்கூடிய பேச்சை உங்களால் கேட்கவும் முடியாது. இந்த படிப்பினைகளை, இந்த வழிகாட்டலை, இந்த போதனைகளை எமக்கு தருவது எமருடைய ஷேகுமார். அவர்களுடைய ஷேகுமார்களை தொட்டும் அது கடைசியாக
எமது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களை எந்த வழியில் வளர்த்தெடுத்தார்களோ அந்த தொடரில் போய் சேரும். அவ்வாறு போய் சேர்வதற்கு கண்டிப்பாக ஒரு ஷேഖுனுடைய தொடர்பு இருக்க வேண்டும். இந்த தொடர்பு நிரந்தரமான உறுதியான தொடர்பாக இருக்கும். ஏதோ ஒரு நாளைக்கு போய் பார்த்தோம், சலாம் சொன்னோம், வந்தோம், இந்த தொடர்பின் மூலம் மாற்றம் வராது. நாம் அவர்களிடத்தில் கால் மடித்து தான் அறியாதவன், எப்போதும் தான் ஒரு பெரிய அறிஞன் என்கின்ற எண்ணம் உள்ளத்தில் வந்துவிட்டால் ஷைத்தான் அங்காலம் நம்மளை அவனுக்கு வேலை இல்லை. நம்முடைய ஷைத்தானை விடுறான் இல்லையே, நான் தான் பெரிய ஆள் இந்த எண்ணம் வந்து விட்டால் நாம் பிறர் செல்வதை கேட்க மாட்டோம். ஷேகுமார்களுடைய சபையில் நாம் அமர்கின்ற போது எனக்கு எதுவும் தெரியாது, நான் ஒன்றும் அறியாதவன், நீங்கள் சொல்வதன் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னில் பல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணங்களுடன் சாதாத்மார்களுடன் பழகின்ற போது நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது வழியை இலகுபடுத்தி தரும். பொதுவாக ஒரு விடயத்தை குறிப்பிட்டு முடிக்கின்றேன். நம் எல்லோருக்கும் நாம் பிறருக்கு ஒரு உபகாரம் செய்தால் அவர் நமக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை எதிர்பார்ப்பது வளமை. நாம் ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்து விட்டோம் என்றால், பாரப்பா நான் அவருக்கு ஒரு உதவி செய்தேன், ஒரு டைம்ஸ் கூட பண்ணாம போய்த்தாரு. உண்மையில ஷேகுமார்களுடைய வழிகாட்டல் என்னவென்றால், நாம் தான் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இவ்வாறான நல்லொரு விடயத்தை செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களின் மூலம் இவ்வாறான நன்மையை செய்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்தானே, ஜஸாக்கமுல்லாஹ் கைரன். ஏனென்றால் ஹதீசுகளில் நாம் பார்ப்போம், ஒரு காலம் வரும், ஒரு மனிதர் தனது ஜகாத்தை எடுத்துக்கொண்டு செல்வார், அதை பெறுவதற்கு யாரும் இருக்க மாட்டார், அவர் மிகவும் கவலைப்படுவார். இந்த ஜகாத் சலியை கொடுத்துக்கிறதுக்கு ஒத்தருமே இல்லையே. அப்ப ஒரு மனிதரை பார்த்து நினைப்பார், இவரு ஜகாத் பெற தகுதியானவர், அவர்கிட்ட போய் இப்படித்தான் இந்த ஜகாத் இருக்கு, இதை எடுத்துக்கிறீங்களா என்று கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, உங்களுடைய பணத்தின் பால் எனக்கு தேவையில்லை. அப்போது அந்த மனிதர் எதை நினைப்பார் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மஹப்பத் எம்முடைய உள்ளத்தில் கூட்டுவதற்கு, மஹப்பத்தை அதிகரிப்பதற்கு மிகச்சிறந்த வழிகளில் ஒன்றுதான் இவ்வாறான மௌலூத் மஜ்லிஸ்களில் நாம் கலந்து கொள்வதும், இவ்வாறான உபன்யாசங்களை கேட்பதும். அதில் மிக பிரதமானது இவ்வாறான மஹப்பத் தொடராக இருப்பதற்கு நமக்கு ஒரு இறைவனை அறிந்த ஒரு முரப்பியான ஒரு காமிலான ஷேகுனுடைய தொடர்பு கட்டாயம் அவசியம். அது இருந்தால்தான் நாம் இந்த பயணத்தில் ஜெயம் பெற்றவர்களாக ஆக முடியும். ஆகவே இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மாண்புகளை அவனது அருள்மறையில் குறிப்பிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி பெருமை பேசியிருக்கின்றானோ, அவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை முஹப்பத் கொண்டு அவர்களுடைய இவ்வாறான வைபவங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய, இவ்வாறான வைபவங்களில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தல்வானாக. யாரெல்லாம் இவ்வாறான சபைக்கு தங்களது உடலால், பொருளால், ஆலோசனைகளால் உதவி செய்கின்றார்களோ அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரைக்கும் உங்களுக்கு முன்னால் உரை நிகழ்த்தியவர் அல் ஜாமியத்துல் கௌசியா அரபு கலாசாலையின் அதிபர் அல்ஹாஜ் மௌலவி அல் ஆலிம் அப்துல் ஹஃபீல் கௌசி அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையிலிருந்து நாம் பிரயோசனம் பெறுவதற்கு எம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும்.
இந்த மஜ்லிஸ் இனிய ஸலவாத்துடன் நிறைவு பெறும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா محمد يا رب صل عليه وسلم.